அன்புள்ள கடக ராசி அன்பர்களே வணக்கம். பங்குனி மாத ராசி பலன்கள். கடக ராசி அன்பர்களுக்கு இரண்டில் கேது இருப்பதால் குடும்பத்தில் அவ்வப்போது கணவன் மனைவி இடையே சிறு சிறு வாக்குவாதங்கள் வந்து போகும். கவனமாக இருத்தல் வேண்டும். அடுத்து 8ஆம் இடத்தில் தங்களுக்கு செவ்வாய் புதன் ராகு இருப்பதால் மருத்துவ செலவுகள் வந்து போகும். அலைச்சல் அதிகமாக இருக்கும். பிரயாணங்கள் அதிகம் செல்ல வேண்டி இருக்கும். வரன் பார்ப்பதில் தடங்கல்கள் தாமதங்கள் உண்டாகலாம். பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த வரன் அமைவதில் தடங்கள் உண்டாகும். உத்தியோகத்தில் செல்லும் அன்பர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடைய கண்டிப்புக்கு ஆளாவீர்கள். பிறரின் வேலைகளையும் சேர்த்து செய்ய வேண்டியிருக்கும். உழைப்பு அதிகமாக இருக்கும். ஆகவே உடலில் அசதி சோர்வு வந்து விலகும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை மிக கவனமாக தாங்கள் இருத்தல் வேண்டும். தொழில் வியாபாரத்தில் கவனமாக இல்லாவிட்டால் நஷ்டம் வர வாய்ப்பு உண்டு. தொழிலாளர்களின் ஒத்துழைப்பு குறையும். பார்ட்னர்ஸுடைய ஒத்துழைப்பு குறையும். பொருட்கள் அனைத்தும் தேக்கமடையும். கலைத்துறை அன்பர்களுக்கு கலைத்துறை சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சாதகமாக இல்லாததால் வருமானம் பாதிக்கப்படக்கூடும். கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் அனைத்தும் கை நழுவக்கூடும். இருக்கின்ற வாய்ப்புகளை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுதல் வேண்டும். கடன் வாங்குதல் கூடாது. அரசியல் துறை அன்பர்களுக்கு அரசியல் துறை சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சாதகமாக இல்லாததால் தங்களுடைய புகழுக்கு செல்வாக்குக்கு பாதிப்பு ஏற்படக்கூடும். கட்சியில் தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு போன்றவை பாதிக்கப்படக்கூடும். தங்களை பற்றிய வதந்திகள் தீயாய் பரவும். மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட கிரகம் சாதகமாக இருப்பதால் நன்றாக படிப்பர். நல்ல மதிப்பெண்களை பெறுவர். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவர். ஆக கடகராசி என்பவர்களுக்கு குரு பகவான் விரய ராசியில் சஞ்சாரம் செய்வதால் அதிக செலவுகள், எதிர்பாராத நேரத்தில் ஏதாவது செலவுகள் வந்து கொண்டே இருக்கும். சில சமயங்களில் கடன் வாங்க வேண்டி இருக்கும். கவனமாக தாங்கள் இருத்தல் வேண்டும். விவசாயத்தை பொறுத்தவரை ஓரளவு பரவாயில்லை. நஷ்டம் வர வாய்ப்பு இல்லை. ஆக கடகராசி அன்பர்கள் சுந்தரகாண்டம் பகவத்கீதை படியுங்கள். கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். ஹரே கிருஷ்ணா.